வணக்க மக்களே, இந்த காணொளியில் நாம் ஒரு வித்தியாசமான பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். மலையோட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நம்ம மாலை நேரத்தில் பயணம் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், மிகவும் குறுகிய ஆபத்தான வளைவுங்க. 2 பாறைகளுக்கு நடுவில் சாலை போகுதுங்க. இதில் பேருந்து போகிறதே கஷ்டம். இந்த மாலை வேளையில் தொடர்ச்சியான இந்த மலைகளோட அழகையும் சூரியன் மறையிறதையும் பாருங்கள். இந்த மலைப்பகுதியில் ஒரு சில சமயங்களில் நம்ம யானைகளை பார்க்க முடியுங்க. இது ஒரு அணைக்கட்டுங்க. எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு பாருங்கள். இந்த சாலையில் எதிர்ப்புறத்தில் ஏதாவது வாகனங்கள் வந்துச்சுன்னா அந்த வாகனத்தை கடந்து போகிறது ரொம்பவே கஷ்டங்க. இந்த பகுதி உங்களுக்கு தெரியாத ஒரு பகுதி கிடையாதுங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அது எந்த பகுதி, எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நான் பார்க்கலாம். காணொலியை யாரும் தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து சத்தியமங்கலம் வர ஒரு மாலை நேர பேருந்து பயணத்தை தான் மேற்கொள்ள போகிறோம். நாம் போகக்கூடிய பேருந்தும் வந்துருச்சுங்க. இப்போ நாம் போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. நாம் அந்த முன்னிருக்கையில் அமர்வதற்கு ஓட்டுநர் அண்ணாக்கிட்டையும் நடத்துனர் அண்ணாக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டுங்க. பேருந்தும் சரியாக 5 மணி 50 நிமிடங்களுக்கு எடுத்துட்டாங்க. கடம்பூர் அப்படிங்கிறது பெரிய ஊருங்க. இங்கே நிறைய உணவகங்களும் அதே மாதிரி நிறைய தேநீர் கடைகளும் நிறைய வீடுகளும் இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களோட முக்கிய தொழில் விவசாயம் தாங்க. பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. கடம்பூர்லேருந்து சத்தியமங்கலத்துக்கு 20 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த சில்வர் ஓக் மரங்களும் அதுக்கு பக்கத்தில் வாழை தோட்டங்களும் காணப்படுதுங்க. நம்ம முன்னாடி வரக்கூடிய இந்த பேருந்து தான் மாக்காம்பாளையம் போகக்கூடிய பேருந்து. கடம்பூர் பேருந்து நிலையத்தை தாண்டி வந்தீங்க அப்படின்னாவே இந்த மலைச்சாலை ஆரம்பமாயிருங்க. மலை மேலே தான் வளைஞ்சி வளைஞ்சி சாலை போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இந்த கடம்பூர் மலைப்பகுதி மிகவும் பிரபலமான ஒரு பகுதிங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கடம்பூர் மலைப்பகுதியிலேருந்து சத்தியமங்கலத்திற்கு மாலை நேரத்தில் ஒரு பயணம் மேற்கொண்டு அதை காணொலியை எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தார். அவருக்காக தான் இந்த காணொலி நம்ம எடுத்து போடுறோம். சாலை பார்த்திங்கன்னா மிகவும் குறுகலான சாலைங்க. ஒரு பேருந்து போகலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. நாம் போகக்கூடிய சாலையில் நமக்கு எதிர்ப்புறத்தில் ஏதாவது வாகனங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை கடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. மழைக்காலங்களிலும் குளிர்காலங்களிலும் இந்த கடம்பூர் மலைப்பகுதி ரொம்பவே பசுமையாக இருக்குங்க. இந்த கோடை காலத்துலேயும் ஓரளவுக்கு இந்த பகுதி எல்லாமே பசுமையாக தாங்க இருக்குது. கடம்பூர் மலைப்பகுதி பார்த்திங்கன்னா யானைகளுக்கும் சிறுத்தைகளுக்கும் புலிகளுக்கும் மிகவும் புகழ்பெற்றதுங்க. நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நாம் எதாவது பார்க்கலாங்க. இந்த கடம்பூர் மலைப்பகுதியும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதியாக தாங்க அமைஞ்சிருக்கு. கடம்பூர்லேருந்து சத்தியமங்கலம் போகக்கூடிய இந்த சாலையும் மலை மேலே வளைஞ்சு தாங்க போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வளையிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொண்டை ஊசி வளைவுங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மலைத்தொடர்களை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். தெரியுதுங்களா? அதே மாதிரி அந்த சூரிய அஸ்தமனத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. இப்போ வரக்கூடிய இந்த வளைவு 2வது கொண்டை ஊசி வளைவுங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான வளைவுகள் தாங்க இந்த சாலையில் வருது. பகல் நேரத்துலேயே அதிகமான வாகனங்களை நம்ம பார்க்க முடியலைங்க. ஆங்காங்கே பலகையில் பார்த்திங்கன்னா அபாயகரமான வளைவு, கவனமாக செல்லவும் சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குங்க. சாலையோட ஓரத்தில் சிறிய ஓடைகள் மாதிரி இருக்குங்க. அதாவது மழை பெய்யும் பொழுது அந்த காட்டாத்து வெள்ளம் வருகின்ற பாதை மாதிரி இருக்குது. இப்போ வரக்கூடியது ஒரு எஸ் வடிவ வளைவுங்க. கடம்பூர் மலைப்பகுதியில் அதிகமான கடம்ப மரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. மழைக்காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காலநிலை ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அதனால் இந்த பகுதியை ஈரோட்டோட குட்டி ஊட்டி, குட்டி கொடைக்கானல், இந்த மாதிரி பல்வேறு விதமான பெயர்கள் அழைக்கிறாங்க. சாலை பார்த்திங்கன்னா மிகவும் குறுகிய சாலைங்க.
நாம் இப்போது மலையோட ஒரு ஓரத்தில் பயணம் செஞ்சிட்ருக்குங்க. நாம் பயணம் செய்கிற நேரம் மாலை நேரம் அப்படிங்கிறதுனால இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இல்லைங்க. குளிர்ந்த காலநிலையும் அதே மாதிரி குளிர்ச்சியான காற்று தாங்க வீசிகிட்ருக்கு. இப்போ வந்துடக்கூடிய இந்த இடத்தோட பேர் மல்லியம்மன் கோவில். கடம்பூர் மலைப்பகுதியில் மல்லியம்மன் கோவில் வந்து மிகவும் பிரபலமான ஒரு கோவிலுங்க. மலை ஏறி போகிறவங்களும் மலையிலேருந்து கீழே இறங்கி வரவங்களும் இந்த மல்லியம்மனை வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க. சத்தியமங்கலத்துலேருந்து மாக்காம்பாளையம், குன்றி, காடகநல்லி இந்த மாதிரியான ஊர்களுக்கு வந்து போகிறவங்க எல்லாருமே கடம்பூர் போகாமல் போக முடியாதுங்க. நம்ம கீழே இறங்கி வரும்போது முன்னாடி 2 4 சக்கர வாகனத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், எந்த ஒரு வாகனமுமே இந்த சாலையில் வரலிங்க. மாலை நேரம் அப்படிங்கிறதுனால இந்த பனிலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கடம்பூர் மலைப்பகுதியோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 அடியிலேருந்து 3000 அடிக்குள்ளே இருக்குங்க. இப்போ வரக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டுநர் நான் சொன்னார். இந்த வளைவு ஏன் ஆபத்தான வளைவு அப்படின்னா 2 புறமும் பாறைங்க, நடுவில் ஒரு சின்ன சாலை தாங்க. இந்த சாலைக்குள்ளே பூந்து தாங்க நம்ம வெளியில் போகணும். நம்ம முன்னாடி தெரியக்கூடிய இந்த மலைத்தொடர்கள் எல்லாமே கடம்பூர் மலையோட தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய திம்பம் மலைப்பகுதி, இந்த பர்கூர் மலைப்பகுதி எல்லாமே ஒரே தொடர்ச்சியாக இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து அந்த சூரிய அஸ்தமனத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு. நம்ம முன்னாடி தெரியக்கூடிய இந்த அணை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பள்ளம் அணைங்க. நம்ம முன்னாடி தெரியக்கூடிய அந்த மலைத்தொடர்கள்லாம் அவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு காட்சியளிக்குதுங்க. இதுவும் ஒரு பெரிய வளைவுங்க. முன்னாடி பாருங்கள், பெரிய பள்ளத்தாக்கு வலதுபுறத்தில். போகக்கூடிய சாலை வந்து எங்கேயுமே சமதளமாக இல்லைங்க, ஒரே மாதிரியான அளவோடு தான் போயிட்டுருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருந்து முன்னாடி வருதுங்க. காடகநல்லி போகக்கூடிய பேருந்து தான். நம்மளுடைய பேருந்தும் இந்த பேருந்தை கடந்து செல்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுச்சுங்க. சாலை முழுவதுமே ஏகப்பட்ட வளைவுகளுங்க. சாலையோட காட்சி முனையிலேருந்து இந்த அணையை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நாம் இப்போ பாதி மலைக்கு கீழே வந்துட்டுங்க. பகல் நேரத்தில் ஒரு வித பயத்தை காட்டக்கூடிய இந்த சாலை இன்னும் இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சுங்க. கீழேயும் முழுவதுமாக வந்து இந்த காடுகள் தான் காட்சியளிக்குது. இந்த கோடை காலத்துக்கு அதிகப்படியான மரங்கள் வந்து எல்லாம் பட்டு போயிடுச்சு. நீங்கள் உங்கள் 2 சக்கர வாகனத்துலேயோ அல்லது 4 சக்கர வாகனத்துலேயோ இங்கே வரீங்க அப்படின்னா மிகவும் கவனத்தோடு வாங்க. இப்போ நம்ம அடிவார பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துல ஒரு வன சோதனை சாவடி இருக்குங்க. இந்த வழியாக கடம்பூர் வழியாக மேலே ஏறக்கூடிய வாகனங்களை இங்கே சோதனை பண்ணிட்டு தான் மேலே ஏற அனுமதிப்பாங்க. இப்போ நம்ம வந்து மலையோட அடிவார பகுதியிலேருந்து சத்தியமங்கலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். போகும் பாதையில் இங்கே பாருங்கள், சாலையோட 2 புறங்களிலும் அதிகமான தென்னை மரங்களும் வாழை மரங்களும் தாங்க அதிகம் காட்சியளிக்குது. இந்த பகுதியில் முழுவதுமாக வாழை பயிரிட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே வாழை தாங்க இருக்குது. நீங்கள் ஏற்கனவே இந்த கடம்பூர் மலைப்பகுதிக்கு பயணம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே பசுமையாக இருக்குங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர்லாம் பயிரிட்டுருக்காங்க. இந்த பகுதியிலேயும் முழுவதுமாக தென்னை மரங்கள் தாங்க அதிகம் காட்சியளிக்குது. எங்கே திரும்புகிற பக்கம் எல்லாமே வந்து தென்னந்தோப்புகள் தான் அதிகம் இருக்குங்க.
இப்போ வந்து 4 ரோடு அப்படிங்கிற பகுதியை அடைஞ்சிட்டுங்க. நம்மளுடைய பேருந்தும் வலதுபுறம் திரும்பி சத்தியமங்கலம் போகக்கூடிய சாலையில் போகுது. கடம்பூர் மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அழகாகவும் அதே மாதிரி வனவிலங்குகள் நிறைந்த ஒரு பகுதியாகவும் அமைஞ்சிருக்குங்க. நேரம் சரியாக இப்போது 6:50 ஆகுதுங்க. ஏறக்குறைய ஒரு 1 மணி நேர பயணத்துக்கு அப்புறமா நாம் இப்போது சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் பக்கமாக வந்துட்டோம். காணொலியை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.